ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா நண்பர்களே? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நீங்க கண்டுபிடிக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில 12 ராசிக்கு உண்டான ராசி பலன்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்க ராசி அல்லது உங்களது நண்பர்கள் ராசி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி யார் ஏதாவது நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க் நீங்க யூஸ் பண்ணி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம். இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். சுபகாரி தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைய தினம் இந்த இரண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அனைவரையுமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பலன் பெறுங்க நண்பர்களே. இதனால எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதன் இன்றைய தினம் சுக்கிரனுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். புதன் சுக்கிரன் சேர்க்கை நல்ல நன்மைகளை தருங்க. மேலும் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவின் பார்வையை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் மிக மிக மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் கிடைக்க, புதிய பாதைகள் இந்த தினம் உங்களுக்கு புலப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமைதுங்க. இந்த தினம் புதுசாக நீங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சு உங்களது வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான பாதையை இந்த தினம் நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். உங்களுக்கு புகழ் அதன் மூலமாக கூடக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களது மனமகிழ்ச்சியை அதிகரித்து தரும் என்பதால் பழைய காரியங்கள் மற்றும் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லா காரியங்களையும் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அனைத்து காரியங்களிலும் ஒவ்வொன்றாக நீங்கள் இந்த தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான வெற்றிகள் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும். எனவே இந்த இருக்கக்கூடிய சிறப்பான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. முயற்சி செய்யுங்கள். இதிலும் நீங்கள் உங்களது பேச்சு திறமை மூலமாக கண்டிப்பாக அதிகமான பலன்களையும் லாபத்தையும் பெற வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேரடியாக தலையிட்டு உங்களது பேச்சு திறமை மூலமாக நீங்கள் சக்சஸ் பண்ணிக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களது சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கு. அசையா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக நடக்கும். இன்றைய தினம் சில கடித போக்குவரத்து மூலமாக உளம் கணியக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மனசுல தேவையில்லாத எண்ணத்தை போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம். மனசுல அந்த மாதிரியான எண்ணங்களை இன்னைக்கு நீங்க ஆக்கிரமிக்க விடவே கூடாது நண்பர்களே. அமைதியா டென்ஷன் இல்லாம இருக்க முயற்சி செய்யுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது பெற்றோர் கொஞ்சம் உங்களை பார்த்து கவலைப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க சில தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுடைய கோபத்திற்கு நீங்க பலியாகாம இருக்கணும் அப்படின்னா உங்களது செலவுகளை முறைப்படுத்தி செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்க பெற்றோருடைய கோபத்தை நீங்க தவிர்க்கிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது குழந்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் மூலமாக உங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்கினியரிடம் இன்றைய தினம் உங்களது உணர்வுகள் முழுமையாக உங்களால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம். ஆனால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. என்ன நீங்க நினைச்ச விஷயங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்க முடியாத சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படலாம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் காரிய வெற்றிகள் அதிகரித்து காணப்படுவதால் அதன் மூலமாக நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு நல்ல முடிவுகளையும் சாதகமான ரிவார்டுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு யோகம் அமைத்து தரும் என்பதால் சாதகமான சூழ்நிலையில் நீங்கள் இன்றைய தினம் இருக்கிறீர்கள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்களே ஓய்வு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள்
உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு உங்களது ஆளுமை திறனை இன்றைய தினம் பரிசோதிக்க வேண்டியதும் அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமா நீங்க சாப்பிடக்கூடாது. உணவு கட்டுப்பாடு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே உடல்நல கோளாறுகள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதால் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் பிசினஸ் செய்கிறவங்களுக்கும் சரி, அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. புதிதாக காதல் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால காதலில் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக வெளிவீங்க நண்பர்களே. அதற்கான நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. மேலும் புதிதாக சில வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால மனமகிழ்ச்சி உண்டுங்க. உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. உங்களது நண்பர்கள் இன்று தினம் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க. எனவே நண்பர்களின் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் தொழில் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா உங்களுடைய தொழிலுக்கு உங்களது நண்பர்கள் சிறப்பான உதவிகள் செய்வாங்க. எனவே உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் அந்த 2 விஷயத்தை மட்டும் விட்டுறணுங்க. தேவையில்லாத எண்ணங்களை இன்றைய தினம் மனதில் வைத்திருக்க கூடாது. மேலும் இன்றைய தினம் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தினமாக உங்களுக்கு அமைங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, நமது கன்னிராசி அன்பர்கள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் என யாராக இருந்தாலும் சரி, யார்ட்டையுமே இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு யார்ட்டையும் பண்ணாதீங்க நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை கிடைக்கணும் அப்படின்னா பொது பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அது நடக்கும். மேலும் உங்களது காரியங்களில் தேவையான ஆதரவு இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் சமுதாயம் மற்றும் பொதுத்துறை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதுவிதமான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. வழக்கமான நாளா இருக்காது. மனசுல புதுசா இன்னைக்கு சிந்தனைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. புதிய சிந்தனைகள் உதயமாகும். இந்த தினம் உங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களை நீங்க நம்பாம உங்க வேலைகளை நீங்களாகவே இன்வால்வ் பண்ணி நீங்களே பிரசன்ஸ் ஆகி நீங்கள் உங்களது வேலைகளை முடிக்க முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையுடனான உங்களது உறவு நெருக்கங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கும். உங்களது நண்பர்கள் மூலமாக சில ஹாப்பி நியூஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்க இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக சிறந்த அன்பு கிடைக்கிறதுனாலையும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு இல்வாழ்க்கை மற்றும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் மற்றும் உங்களது பொது வாழ்க்கை அனைத்திலுமே இன்னைக்கு நல்ல பலன்களை உங்களால் அடைய முடியும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எங்க கூட தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக தினசரி பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே நமது வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமது வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக அமையும் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.